ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் இது ஒரு ஃப்ரூட் ஃப்ளை. இந்த ஃப்ரூட் ஃப்ளைல டார்சல் அண்ட் வென்ட்ரல் ஆக்சஸ், அதாவது முதுகுப்புறமும் வயிற்று பகுதியும் இது எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எம்ப்ரியோல இருந்து நம்மளுக்கு எப்படி இந்த ஃபார்மேஷன் நடக்குதுன்றத இந்த ப்ரொசீஜரா நம்ம பார்க்க போறோம். இதுல மெயினான டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தோம்னா டார்சல் புரோட்டீன். டார்சல் புரோட்டீன் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகப்பட்டாதான் இந்த வென்ட்ரல் ஃபேட், அதாவது வயிற்றுப்பகுதி உருவாக முடியும். அப்புறம் மேல முதுகு பகுதியும் ஃபிக்ஸ் ஆக முடியும். ஸோ இதுதான் மெயின் கீயா இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர். ஸோ இதை எப்படி ஆக்டிவேட் ஆகப்படுது அப்படின்னு லைனா நம்ம ப்ரொசீஜரா பார்க்கலாம். ட்ரோசோஃபில்லா உடைய டார்சல் வென்ட்ரல் ஃபேட் பத்தி டீட்டெயிலா படிக்கிறதுக்கு நான் ரெஃபர் பண்ண லிங்க் டெவலப்மெண்ட் பயாலஜி 6th எடிஷன் கில்பர்ட்ல இருந்து. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா இந்த டார்சல் வென்ட்ரல் ஆக்சஸ் பத்தி நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகே, இந்த டார்சல் ஃபேட்டுக்கான இந்த எம்ஆர்என்ஏக்கள் இந்த ஊசைட்லயே அடங்கி இருக்கும். ஆனா நம்ம இப்போ பார்த்த டார்சல் புரோட்டீன் ஃபைனலா ஃபர்டிலைசேஷன் ஆகி 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இது உருவாக முடியும். இப்போ இந்த ஊசைட் அப்படின்றது நம்ம மதர் உடைய இந்த ஊசைட் ஃபார்மேஷன் நடக்கும்போது ஃபாலிகுலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்க இருக்கக்கூடியது இந்த ஓவேரியன் ஃபாலிகல் செல்ஸ். இந்த ஃபாலிகல் செல்ஸோட இந்த ஊசைட்ல இங்க இருக்கக்கூடியது நர்வ் செல்ஸ். இதுல அப்ராக்சிமேட்லி 15 நர்வ் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த நர்வ் செல்ஸ் தான் இந்த டெவலப்மெண்ட் டார்சல் வென்ட்ரல் ஆன்டீரியர் போஸ்டீரியர் இது எல்லாத்துக்கும் தேவையான இந்த எம்ஆர்என்ஏக்களை கொண்டதா இருக்கும். ஸோ இந்த எம்ஆர்என்ஏக்களையும் இதுக்கு தேவையான இந்த ஊசைட் வளர்றதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் இந்த நர்வ் செல் கொண்டதா இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன் இந்த மைக்ரோபைலார் ரீஜன் வழியா நடந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏக்கள் மெட்டர்னல் எம்ஆர்என்ஏக்கள் ஃபர்தர் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டார்சல் வென்ட்ரல் ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சஸ் ஃபார்மேஷனுக்கு சேஞ்சஸ் நடக்க உதவி புரியும். ஓகே, இங்க இருக்கக்கூடிய மைக்ரோபைலார் எண்ட் இது எதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்ல மறந்துட்டேன். இந்த பார்ட் மல்டிபிள் ஸ்பெர்ம் என்ட்ரியை தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த மைக்ரோபைலார் எண்ட். ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஊசை இங்க இந்த போஸ்டீரியர் சைட்ல இருந்து ஆர் இந்த டவுன் வென்ட்ரல் சைட்ல இருந்து போஸ்டீரியர் சைட்ல இருந்தும் எங்க மூவ் ஆகுது அப்படின்னா இந்த டார்சல் ஆன்டீரியர் சைடுக்கு மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆன நியூக்ளியஸ் செக்ரீட் பண்றது எதுனா கர்கன் எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த கர்கன் எம்ஆர்என்ஏ ஒன்ஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ் செக்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா இது போய் சென்றடைகிற இந்த ரிசெப்டர் எதுனா டார்பிடோ ரிசெப்டர். இந்த ரிசெப்டர் ஃபாலிகல் செல்ஸ்ல பார்க்கக்கூடிய ரிசெப்டர். இப்போ இந்த எம்ஆர்என்ஏ கர்கன் எம்ஆர்என்ஏ போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த ரிசெப்டர்ஸ் எல்லாமே பைப் அப்படின்ற ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ல இருக்கும். ஸோ இந்த கர்கன் எம்ஆர்என்ஏ போய் இந்த டார்பிடோ ரிசெப்டர்ல பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பைப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிஷன் நடக்குது. இன்ஹிபிஷனா தடுக்கப்படுது. ஸோ இப்படி தடுக்கப்படுற செல்ஸ் எல்லாம் தான் இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் எல்லாம் தான் டார்சல் செல் ஃபேட் கொண்டதா இருக்கும். தடுக்கப்படாத செல்ஸ் எல்லாம் தான் வென்ட்ரல் ஃபேட் கொண்டதா இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கர்கன் எம்ஆர்என்ஏ மெயினா டார்சல் சைட்ல இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் டார்பிடோ ரிசெப்டர்ஸ்ல தான் போய் பைண்ட் ஆகும், நாட் டு த வென்ட்ரல் சைட். ஓகே, இப்போ இந்த பைப் சிந்தசிஸ் ஆகக்கூடிய மீதி செல்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பைப் சிந்தசிஸ் இருக்கக்கூடிய இந்த வென்ட்ரல் ஃபேட்ஸ் கொண்ட இந்த செல்ஸ்ல எல்லாம் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்ப்போம். பைப் புரோட்டீன் ஒரு எக்ஸ் புரோட்டீனோட, அதாவது பேர் தெரியாததுனால இது எக்ஸ் புரோட்டீன்றோம், ஒரு புரோட்டீனோட பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இது ஆக்டிவேட் ஆகப்படுறது எதுனா நியூடல் புரோட்டீன். ஸோ இந்த நியூடல் புரோட்டீன் ஆக்டிவேட் ஆனோன்னா இது எதை ஸ்ப்ளைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரோலேஷன் டிஃபெக்டிவ் அப்படின்ற புரோட்டீனை ஸ்ப்ளைஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்ப்ளைஸ் ஆன இந்த புரோட்டீன் போய் ஸ்ப்ளைஸ் பண்ணக்கூடியது ஸ்னேக். ஸோ ஸ்னேக்ன்ற புரோட்டீன் எதை ஸ்ப்ளைஸ் பண்ணோம்னா ஈஸ்டர். ஈஸ்டர் எதை போய் ஸ்ப்ளைஸ் பண்ணோம்னா ஸ்பாட்சல். ஸோ இப்படி ஸ்பாட்சல்ல இருந்து பிரிஞ்ச ஒரு ஆக்டிவேட்டரா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் இந்த டோல் ரிசெப்டர்ல போய் பைண்ட் ஆகும். அது எங்க இருக்குன்னா சைட்டோடைய பிளாஸ்மா மெம்பரன்ல போய் பைண்ட் ஆகுது. டோல் ரிசெப்டர் டியூப் அண்ட் பெல்லேன்ற ப்ரோட்டீன்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த டியூப் அண்ட் பெல்லே எதை போய் டீக்ரேட் பண்ணும்னா டார்சலோட ஒட்டிட்டு அதை இன்ஹிபிட் பண்ணி தடுத்துட்டு இருக்கிற கேக்டஸ்ன்ற ப்ரோட்டீனை டீக்ரேட் பண்றது. ஸோ இந்த டீக்ரேடேஷனுக்கு அப்புறம் டார்சல் ப்ரோட்டீன் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் இது நியூக்ளியஸ்குள்ள என்டர் ஆகுது. டார்சல் ப்ரோட்டீன் நியூக்ளியஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறமா நியூக்ளியஸ்குள்ள இருக்க டிஎன்ஏல போய் பைண்ட் ஆகி வென்ட்ரல் ஃபேட் டார்சல் ஃபேட் டிட்டர்மைன் ஆகப்படுது. இப்படி டார்சல் புரோட்டீன் வென்ட்ரல் செல் ஃபேட்டை டிட்டர்மைன் பண்ணதுக்கு அப்புறமா சில புரோட்டீன்ஸ் ஜீன்ஸையும் ரெப்ரஸ் பண்ணும். ஸோ அது தேவைக்கேற்ப
ரெப்ரஸ் அண்ட் ஆக்டிவேட்டும் பண்ணும் இந்த ஜீன்ஸை. நியூக்ளியஸ் போய் சென்றடைகிற இந்த டார்சல் ப்ரோட்டீன் வென்ட்ரல் செல் ஃபேட்டுக்கான ஜீனை ஆக்டிவேட் பண்றது மூலயமா இது வென்ட்ரல் ஃபேட்டுக்கு உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த டார்சல் செல் ஃபேட்டுக்கான சில ப்ரோட்டீன்ஸை ரெப்ரஸ் பண்றதன் மூலயமா இது டார்சல் சைடை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இப்படிதான் டார்சல் சைடும் வென்ட்ரல் சைடும் ஆக்டிவேட் ஆகப்படுது ட்ரோசோஃபிலால. மார்போஜன் கிரேடியன்ட் அப்படின்றதுனால ஸோ இது அதிகமாக எந்த செல்லுக்கு போகுதோ ஸோ அந்த செல் ஒரு ஃபேட் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ கம்மியாக போய் சென்றடைகிற செல்கள் ஸோ அது வேற ஒரு பார்ட்டாக வந்து மாறும். ஸோ இதுதான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளை ஆகக்கூடிய நியூக்ளியஸ். ஸோ அந்த நியூக்ளியஸில் போய் எவ்வளோ வந்து இந்த டார்சல் ப்ரோட்டீன் சென்றடையுதோ ஸோ அவ்வளோக்கும் இந்த வென்ட்ரல் ஃபேட் டிட்டர்மைன் ஆகப்படுது. ஸோ மீதி பார்ட்டெல்லாம் மீசோடாமாகவும் சில பார்ட் நியூரோஜெனிக் எக்டோடாமாவாகவும் மாறுது. ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த டார்சல் பேட்டர்னிங் ரெப்ரெஷன் எதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரெப்ரெஸ் பண்ணக்கூடிய ஜீன்கள் டோலாய்டு, டிபிபி அதாவது டிகேப் பென்டாப்ளஜிக், இந்த 3 ஜீன்ஸை சப்ரஸ் பண்ணுது. அதாவது இன்ஹிபிட் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு அம்னியோசெரோசா, அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடியது டார்சல் எக்டோடாமாகவும் ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 லேட்ரல் சைடில் லேட்ரல் எக்டோடாமாகவும் மாறுது. அதுக்கப்புறமா வென்ட்ரல் டிட்டர்மைன் ஆகப்பட்ட இந்த செல்ஸ் அது வந்து மீசோடாமாகவும் அதுக்கப்புறம் நியூரோஜெனிக் எக்டோடாமாவும் மாறுது. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ரிப்ரெஸ் பண்ணக்கூடிய ஜீன்கள் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது டார்சல் புரோட்டீனால இந்த வென்ட்ரல் ஃபேட் டிட்டர்மைன் ஆகப்பட்ட இந்த பகுதிக்கான ஜீன்கள் பார்த்தோம்னா ட்விஸ்ட், ஸ்னெயில், அப்புறம் ரோம்பாய்டு. இந்த ட்விஸ்ட் அண்ட் ஸ்னெயில் இதுதான் வந்து மீசோடாமா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்க சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரோம்பாய்டு உடைய ஜீனால வரக்கூடிய மாறுதல் என்னன்னா நியூரோஜெனிக் எக்டோடாமா மாறப்படுது. இந்த ஸ்னெயில் ஜீன் எதை இன்ஹிபிட் பண்ணோம்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய நியூரோஜெனிக் அதாவது ரோம்பாய்டு ஜீனை வந்து இன்ஹிபிட் பண்றதுனால ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து டிட்டர்மைன் ஆகப்படுது. ரெண்டும் மிக்ஸ் ஆகாம இந்த பகுதி அப்படின்னு டிட்டர்மைன் ஆகப்படுது. ஸோ இப்படி டிட்டர்மைன் ஆன செல் ஃபேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டார்சல் சைட்ல ஆம்னியோசெரோசாவும் அதுக்கு கீழே தான் டார்சல் எக்டோடாமாகவும் அதுக்கு நடுவில் லேட்ரல் எக்டோடாமாகவும் கன்வெர்ட் ஆகும். அப்புறம் கீழே இருக்கக்கூடியது நியூரோஜெனிக் எக்டோடாமாகவும் மீசோடாமாகவும் கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ இப்படி எம்ப்ரியோவில் இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் செல் மல்டிப்ளிகேஷனும் நடக்கும்போது இந்த ஆர்கன் உடைய டிட்டர்மினேஷன் நடக்குது. ஸோ அப்போ ஒரு இன்வாஜினேஷன், ஃபோல்டிங் இதெல்லாம் நடக்கும். அப்படி நடந்து ஸ்பெசிஃபிக்காக உருவாகிற ஆர்கன்ஸ் வந்து ஜெர்ம் பேங்க்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து உருவாகக்கூடியது தான் இந்த ஹெட் அண்ட் தொராக்ஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய லெக்ஸ், அதுக்கப்புறம் அப்டாமினல் அப்பெண்டேஜஸ் இதெல்லாம் வந்து உருவாகும். நியோசெரோசா உருவாக்குறதுக்கு டொலாய்டும் ஜெர்க்லிட் ஜீனும் உதவி பண்ணுது. அதே போல நம்மளுக்கு இந்த மீசோடாம்ல உருவாகக்கூடியது வந்து மைக்ரோகிலியா அதாவது கிலியல் செல்ஸ். இது இம்யூன் செல்ஸா வந்து லேட்டர் கன்வெர்ட் ஆகப்படும். பிரெயின்ல இது ஃபேகோசைட்டோட்டிக் அதாவது மேக்ரோஃபேஜஸ் கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கான செல்களா வந்து உருவாகும். இந்த வீடியோ லெக்சர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ. ட்ரோசோஃபிலா ரிலேட்டடான வீடியோஸ் ஒரு பிளேலிஸ்ட்டில் ட்ரோசோஃபிலா அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் உங்களால் லைனாக பார்க்க முடியும். அதை தவிர இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அதனுடைய அந்த வீடியோஸோடைய லிங்க்ஸும் உங்களால் பார்க்க முடியும்.